மாலை போட்டு தண்ணி பிச்சுவாங்க. அதனால நாங்க போவோம். ஐயோ! ஆனா அந்த தண்ணி பிச்சுறாங்கல்ல, எதிர்ச்செருவு அன்னைக்கு நல்லா ஆடணும்னு நெனச்சிருக்கேன் ஆனா. வீடியோ எடுக்க தான் ஆள் இல்ல. யாரு? முகேஷ கூட்டி போணும். கூட்டி போயிட்டு நம்ம பாட்டுக்கு ஆடலாம். நல்லா இருக்கும். கூட்டத்துலலாம் போகாதீங்க. சும்மா தள்ளி தள்ளியே நில்லுங்க. இப்பல்லாம் மதுரையில ரொம்ப திருட்டு நடக்குதாயா, ரொம்ப பயமா இருக்கு. ஆமா, நான் அதனால ட்ரெயின்ல மாட்டேன்னு சொல்லுவேன் தெரியுமா உங்களுக்கு? நானு ராமேஸ்வரத்துல வியாபாரம் பார்த்தேன். நான் ஒரு பெரிய வியாபாரிப்பா. என் கைப்பட்டா பொண்ணா மாறும். என்ன வாங்கி வித்தாலும் வித்துரும். நான் நாளைக்கு கூட பாருங்களேன், ஒரு விதமாவது வாங்கி விக்கிறேன். ஒட்டனே வித்துரும். போறவங்கள பூரா, என்னக்கா இப்படி இருக்கீங்க, இப்படி ஆயிட்டீங்க, மெலிஞ்சிட்டீங்க. இப்ப வாப்பா வாங்குப்பா, அக்கா பாவம்ப்பா, வாங்குப்பா அப்படின்னு சொல்லி எப்படினாலும் ஒருத்தரையும் 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு வாங்க விட்டுருவேன். வணக்கம் அக்கா, வாங்க லக்ஷ்மி, வாங்க லக்ஷ்மி. ஐயப்பா சோனியா, நான் போவேண்டா, போகாத இருசாமி. ஆமாப்பா, ஏன்னா நான் ட்ரெயின்ல ஏற மாட்டேன். ராமேஸ்வரத்தில் ஐயோ நான் கஷ்டப்படாததெல்லாம் பட்டேன் சோனியா. ஆயா வந்து அவ்வளோ வியாபாரம் பார்த்தேன். மீன் கடை வச்சிருந்தேன். ராமேஸ்வரத்தில் ஸ்டே பண்ணி இங்கேருந்து மூடையாக காய் தூக்கிட்டு போய் அங்கே போய் லாரியில் இறக்குவாங்க. அங்கே இறக்கி கீழே போட்டு வியாபாரம் பார்த்தேன். மழை தண்ணிக்குள்ளைங்க. அதனால தான் நான் பட்ட கஷ்டத்துக்கு தான் கடவுள் கையாகல இடம்னாலும் எனக்கு இவ்வளோ கூறு கட்ட கும்பலை எப்படி நான் வீடு கட்டுவேன், எப்படி இடம் வாங்குவேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து வைக்க ஒருத்தவங்க வந்து சொல்லி ஒத்திக்கு வாங்கின காசு என்ன செஞ்சேன், அப்படியே வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அது இடம் வாங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லாட்டி சத்தியமாக நான் வாங்கியிருக்க மாட்டேன். அவங்க சொன்னவங்க நல்லா இருக்கும். இடம் வாங்கினேன். வாங்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு சேர்த்து வைக்க என் மாமியார் சொல்லுச்சு, அடியே அவளு உனக்கு காசு கொடுக்குறாள்ல கெட்ட சொல்லி நீ எடுத்து தெரியாமல் பேங்கில் போட்டு இருந்துச்சு. ஐயோ எதுக்கு தெரியலை, நான் போடாமல் விட்டுட்டேன். சரியா விட்டுட்டேன். ரைட்டு, எல்லாம் நல்லதே நடக்கட்டும். அதனால் வந்து ஆயா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேப்பா. நம்ம பேசிட்டா நேரடியாக பார்க்கலாம். ஓகே ஜாரா, அதுக்குள்ளே நம்ம ஜேஹெச்சில் பேசிட்டா அப்படியா? ஐயா பாண்டிசாமி ரொம்ப சக்தி நல்லவர் ஆயா, சொல்லுங்க. ஆமாப்பா, முதல்ல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்க்கும்போது நாக்கு நீட்டமாக வெளியே தெரியும், நான் பார்த்துருக்கேன். ஆனால் இவ்வளோ வேணா பேசுனதே பேசிட்டு இருக்காளுங்க. கச்சமச்சாண்டே 1 hour ஆயிடுச்சு. ஆயா முடிச்சுக்கிறவா, நைட்டுக்கு வாங்க, 10:30 வாங்க. நானும் போய் வேடிக்கை பார்க்குறேன். அவளுக்கு பேசுகிறத இல்லாட்டி வெளியே போய் உட்காரவா, மெண்டல்களை காமிக்கிறேன். எங்கள் அக்காலாம் பேசிக்கிட்டே இருக்காளுங்க. ஆனால் ஆயா இது பாண்டிசாமி சக்தி வாய்ந்தவருப்பா, சக்தி வாய்ந்தவர். ஐயா அவங்க வீட்டுக்கு கிட்ட சண்டை நடக்கிறது. கிராமத்துக்கு தலைமுடி பிடிச்சி இல்லை, எங்கள் பெரியப்பா மகன் அக்கா தங்கச்சியெல்லாம் பேசுகிறாளுங்க. லோன் காசு கொடுக்கலையா. வணக்கம் அக்கா, லக்ஷ்மி வாங்க. இது ஆனால் பாண்டிசாமி வந்து என்னம்மா பண்ணுவாரு, பாண்டிசாமி பொல்லாதவர், மோசமானவர். அது ஏன் சொல்கிறேன் தெரியுமா? குளிக்காத பொம்பளை இருக்கார்ல, 0. நானும் மதுரையா? சரி சாமி, காமிங்க ஆயா. பாண்டிசாமி நம்ம நீட்டாக இருக்கவங்ககிட்டலாம் வரவே மாட்டார். 10 நாளைக்கு குளிக்காமல் வீசி போயிருப்பாங்கல்ல, அவங்ககிட்டத்தையும் போய் அண்டிக்கிடுவார். பெண்களை லவ் பண்ணுவார். நிறையா பெண்கள் வந்து பாண்டிசாமி கூட தான் வாழ்கிறாங்க தெரியுமா? அதனால் பாண்டிசாமி வந்து என்னன்னு தெரியலப்பா. பாண்டிசாமி வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும். இல்லை ஆமாடா, சொந்த ஊர். சரி சரி சரி, காமிங்க ஆயா. இவ்வளோ பொண்ணேன் அப்படியே மாறட்டும், என்னைய வேடிக்கை பார்க்கட்டும். சும்மா பாருங்க, நான் பேச மாட்டேன். நான் பாட்டுக்கு உட்கார மாதிரி உட்காரு. நீங்கள் வந்து பேசலைன்னு நினச்சிடாதீங்க. ஆமாம் 1 hour ஆயிடுச்சுப்பா. அவ்வளோ காட்டவா, மெண்டலுக்கு முடிச்சாளுங்களே, முடிச்சாளுங்க. சரி சாமி, நான் முடிச்சிடறேன். நான் அப்புறமா வரேன். அங்கே வர சரியாயா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. சரி சாமி, பாய் 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 பாய். சரியாயா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க.
சரி சாமி. என் கூடயே இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் சந்தோஷமா இருக்கேன். சரியா சாமி?